யாருக்கு எந்த சக்தியும் இல்லை. ஒன்றும் கிடையாது. எந்த கட்சியோ, எந்த மோடியோ, எந்த ஆர்எஸ்எஸோ எவனுக்கும் எந்த அதிகாரமும் இல்லை, எந்த சக்தியும் இல்லை, அவனுக்கு எந்த அறிவும் இல்லை. அவனை வச்சு எல்லா வேலையும் யார் தான் வாங்குறது? எல்லாம் தான் வாங்குறான். இஸ்ரேலோ, அமெரிக்காவோ, யூதர்களோ எவனுக்கும் எதுவும் இல்லை. இஸ்ரேல் பயங்கரமான சக்தி, அப்படி அமெரிக்கா தான் அப்படி பயங்கரம். ட்ரம்ப்பு ஐயோ அவன் வந்துட்டானா, அல்லான்னு சொன்னா அல்லான்னு சும்மாங்க வரமாட்டேங்குது மனசுல. அல்லான்னு சொன்னா யாருக்கும் என்ன வருது மனசுல? அல்லாஹ் சொல்றானே, மூமின் யார் என்றால் அல்லாஹ்வை நினைவு கூறப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கி விடும். மோடி இது உள்ளம் வந்து நடுங்குது. பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இஸ்ரேல், அமெரிக்கா, அப்ப யாரு மேல உங்களுக்கு ஈமான் இருக்கு? நான் அல்லாஹ் தான் நம்புறேன். என்ன அல்லாஹ் நம்புறீங்க? இஸ்ரேல தான் நம்புறீங்க. அது நல்லதா நம்பினாலும் சரிதான், கெட்டதா நம்பினாலும் சரிதான். அதுதான் ஈமான். ஒரே போராட்டம் 13ஆம் தேதி எல்லாரும் வந்துருங்க, கிழிச்சிட போறாங்க. போயிட்டு எல்லாம் ஆத்திரம் வருமா வராதா? நான் கொடுக்குறேன் பிரச்சனை, ஏன்ட்ட தானே மன்னிப்பு கேட்கணும், என்னதானே திருப்திப்படுத்தணும், என்னதானே சந்தோஷப்படுத்தணும், என்னதானே சமாதானப்படுத்தணும். நீ ரோட்ல நின்று கத்தனா உடனே கிடைச்சிருமா? கத்து, இன்னும் உன்னை கத்த வைப்பேன், இருக்கிறது எல்லாம் கொடுங்குவேன். எல்லாம் சந்தோஷமா இல்லை. யார் சந்தோஷமா இல்லை? அல்லாஹ் சந்தோஷமா இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூல் சந்தோஷமா இல்லை, நபிமார்கள், நல்லோர்கள், மலக்குகள் சந்தோஷமா இல்லை. உலகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்கள், அட்டூழியங்கள், யார் அநியாயம்? அவன் அநியாயம், நபிஜேபிக்கார அநியாயம். நீ தான் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஒன்றும் பெருசா அநியாயம் பண்ணல, நீ அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற. நீமா உன்னிடத்துல இல்லை, உலூஹியத் இல்லை, ரிசாலத் இல்லை, குர்ஆன் இல்லை, ஹிதாயத் இல்லை. சொன்ன கியாமத்து நாள் நெருக்கம், பள்ளிகள் பிரம்மாண்டமாக இருக்கும், அலங்காரமாக இருக்கும், எல்லாம் பெருமை அடிச்சுப்பாங்க. எங்க பள்ளியை பார்த்தீங்களா, 10 கோடியில் கட்டியிருக்கிறோம், பிரம்மாண்டமா இருக்கு, அப்படி இப்படி அடித்துக் கொள்வார்கள். ஆனால் வைய ஹராபு நானில் ஹுதா, அங்க நேர்வழி மட்டும் இருக்காது.